இந்த ரீல்ஸ் அக்காக்கும் கமெண்ட்ஸுக்கும் உள்ள அந்த ஒரு பந்தம் பத்தி சொல்லுங்க. நான் எந்த ஒரு ஸ்டார்ட்டிங்கில் நானுமே ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் நான் என்னன்னா, நான் நான் வந்து ஜென்ரலாக என்னுடைய பர்சனல் என்னுடைய ஐடியில் நான் போடுறேன். உங்களுக்கு அது தப்பாக இருந்து நீங்கள் அப்படி தப்பாக பேசுனீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? அது எல்லாருக்கும் நீங்கள் வந்து கோடிக்கணக்கான பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. எனக்குன்னு சில தங்கம்ஸ் அவங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு, அவங்க தான் என்னோட ஃபாலோவர்ஸ். என்னை புரிஞ்சுக்கிறவங்க அவங்க பாசிட்டிவாக தான் பேசியிருக்காங்க. சில பேர் நம்ம ஒரு விஷயம் நமக்கு சொல்கிறாங்க, அக்கா இந்த 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 காஸ்டியூம் வேணாமே, நீங்கள் இப்படி பண்ணலாமேனா அது சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்கு. அவங்களுக்குமே ஓகேம்மா, ஷூர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. பட் இப்படி வந்து கிரீனா வந்து பேசுறதெல்லாம் நம்ம மைண்டுக்கு எடுத்துக்கிட்டு நமக்கு ஒர்க் இருக்கு. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். நான் கம்பெனில போய் உட்காந்துக்கிட்டு இந்த கமெண்ட் இப்படி இருக்கு அப்படின்னு அழுதுட்டு இருந்தா நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு செட் ஆகாதுல்ல. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு விஷயம் பண்ணல. நீங்க வந்து நீங்களா தான் இருக்கீங்க. ஆனா சொல்றவங்க ஒரு 1000 பேர் ஏன் கோடிக்கணக்கான பேர் உங்கள தப்பா சொல்லட்டுமே. நீங்க என்ன நினைப்பீங்க? கோடிக்கணக்கான பேர் தப்பா சொன்னதுனால உங்கள நீங்க தப்பா நினைச்சுப்பீங்களா? உங்களுக்கு உங்கள பத்தி தெரியுதுல்ல. உங்கள புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்கிட்டும், புரிஞ்சுக்காதவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ நான் ஏன் கமெண்ட் கூட ஆஃப் பண்ணலன்னா, ஓகே மத்த மக்களும் பார்க்கட்டும். இவ்ளோ வந்து இவங்களுக்கு கிரீனா அனுப்புற அளவுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு அவங்களும் பார்க்கட்டுமேங்கிறனால தான் விட்டு வச்சது.